லைவ் ஆன் எவன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தி ஸ்மைல் மேன் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம சரத்குமார் சாரோட 150வது படம். 150வது படம் அவருக்கு நியாயத்தை செய்ததா அப்படின்றத இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்ப காட்சியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேசிங் ஒரு ஷூட் அவுட்டோட ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் தான் நம்ம சரத் சார் இருக்காரு. அப்போ ஒரு வில்லன் வந்து அவர் அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணும்போது சொல்லிடுறான், நீ வெளிச்சத்துக்கு வந்தனா நானும் திரும்பி வந்து கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அடிச்சு போட்டு போயிடுறான். அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு பிறகு திருப்பி கதை ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு, அவர் போலீஸ் அதிகாரி, வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்காரு. அவர் அல்சைமர் நோயினால பாதிக்கப்படுறாரு. அவங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்னும் ஒரு வருஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவர் என்ன பண்றாரு, ஒரு புத்தகம் எழுதுறாரு. இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்து வழக்குகள்லாம் வந்து ஒரு புத்தகமா எழுதுறாரு. அதுல வந்து லாஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் இந்த ஸ்மைல் மேன்ன்ற மாதிரி ஒரு கதை எழுதியிருக்காரு. அதை பாதியிலேயே நிறுத்திறாரு. ஆனால் அந்த ஸ்மைல் மேன் வந்து கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் வந்து போலீஸோட தரப்போட வாதம். அவங்க அது ஒரு சைக்கோ கில்லரு. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, எல்லாரையும் கடத்தி இந்த இடம் மட்டும் கட் பண்ணி சிரிக்கிற மாதிரியே எல்லா பணத்தை தூக்கி போடுவான். இதுதான் அவனோட வேலை. அந்த கேஸ் வந்து போலீஸை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர் பண்ணி அந்த ஸ்மைல் மேனை முடிச்சிட்டான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சரத்குமார் தான் சொல்கிறாரு, அவன் உண்மையாக நீங்கள் பண்ணது உண்மையான ஆள் இல்லை என்கவுண்டரு, அவன் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இவர் இந்த புத்தகத்தை எழுதுறது மூலமாக அவன் திரும்பி வந்தானா சரத்குமார் சார் உண்மையிலே வந்து அந்த சைக்கோவை கொண்டாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்ம சரத் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். 150வது படம் சொல்லவே தேவையில்லை. இந்த படத்தை முழுக்க தன்னோட தோல்லையே வச்சு சுற்றுறாரு சரத் சார். ஆரம்பத்திலேருந்தே இப்போ சொன்னா ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், மறக்கிற விஷயமா இருக்கட்டும், அவருக்கு வந்து திடீர்னு மறந்து போயிடும். இப்போ தான் ஒரு விஷயத்த பேசிட்டு போயிருப்பாரு, திருப்பி பார்த்தா திருப்பி அந்த விஷயத்தையே வந்து பேசுவார். அது வந்து அவர் நடிப்பில் வந்து சூப்பராகவே காட்டிக்கிறார். இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, எப்பவுமே வந்து ஒரு டிவைஸோடையே சுற்றுறாரு. அவர் பேசுகிறத அவன் மற்றவங்க பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதையே வந்து ரெக்கார்டை போட்டு பார்த்து அவர் ஞாபகத்தை வந்து இது பண்ணிகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான கேரக்டராக வந்து சரத் சாரை தவிர இந்த இடத்துல யாராலையும் பண்ண முடியாது. ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒன்று நடிச்சிருக்கு, ஒரு இனியா நடிச்சிருக்காங்க, ஒரு அம்மா கேரக்டர் நடிச்சிருக்காங்க, அவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு ஒன்று நடிச்சிருக்கு, அந்த பொண்ணுமே வந்து நல்லா பண்ணியிருக்கு. முக்கியமாக இதில் சைக்கோ கொலைகாரனாக வரவர் வந்து நம்ம கலையரசன். அநேகமாக எல்லாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கலையரசன் வராரு. அவரை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஓ, இவர் தான் நம்ம சைக்கோ கொலைகாரனா அப்படின்ட்டு அவருக்கான ஒரு நியாயம் சொல்லியிருக்காங்க. ஏன் அவர் சைக்கோ கொலைகாரனா ஆனார் அப்படின்றது அது அவர் பர்ஃபார்மன்ஸ் மூலமாகவே அது கொஞ்சம் அந்த கேரக்டரை நியாயப்படுத்திருக்காருன்னு சொல்லலாம். படத்தில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மியூசிக்கும் கேமராவும் சொல்லலாம் போது எனக்கு மிஸ்கின் சாரோட ஞாபகம் தான் வந்தது. அவரோட அஞ்சாவது படத்தோட ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அழகாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு கேமராமேன் தன்னோட ஒர்க்கு. ஒரு த்ரில்லர் படத்துக்கான எலிமெண்ட்ஸ் என்னென்ன தேவையோ அந்த த்ரில்லிங் மொமெண்ட் எல்லாம் நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காரு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட மியூசிக் சொல்லலாம், பாடல்கள் இல்லை இந்த படத்தில், வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான். சூப்பராகவே பெரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர். இதையும் எனக்கு மிஸ்கின் சார் படத்தை தான் ஞாபகப்படுத்துது. இந்த த்ரில்லரான இடத்துலலாம் நல்லாவே அந்த எபிசோடு நல்லா த்ரில்லிங்காக வச்சுருக்காரு. படம் முழுக்க 2 மணி நேரம் தான் ஓடுது. விறுவிறுப்பாக இருக்குது. யார் அந்த சைக்கோ கொலைகாரன், உங்களுக்கு ஒரு த்ரில்லர் படம் பிடிக்கும், ஒரு நாவல், இந்த த்ரில்லர் நாவல்லாம் நீங்கள் படிப்பீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. 2 மணி நேரம் போகிறதே தெரில. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி விறுவிறுப்பாக போகுது. போனோமா ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஒரு த்ரில்லர் படத்தை பார்த்தோமா அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். போய் தேட்டரில் பாருங்கள். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.